புகழேந்தி ரொம்ப நேரமா குறிக்கிறார். புகழேந்தி சார் ஒன்றும் இல்லை, அவர் இப்போ பேசும்பொழுது மாற்றி மாற்றி பேசுகிறாங்கன்னு சொன்னார். ஆர்கே நகரில் யார் போய் ஓட்டு கேட்டது சார்? யாரை முதலமைச்சராக பண்ணது? ஆர்கே நகரில் போய் டிடிவி தினருக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டது யார்? எடப்பாடி பழனிசாமி ரோடாக ஏன் போனார்? அதுக்கு பின்னாடி செந்தில் சார் கேட்ட மாதிரி நான் சொல்கிறேன், அம்மா தான் நிரந்தர பொதுச் செயலாளர், அப்புறமா நான் பொதுச் செயலாளர்னு சொல்லுவாங்களா? அப்போ நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா இல்லைன்னு தூக்கி எறிஞ்சது யார்? செங்கோட்டை என்ற ஒரு மாபெரும் தலைவரை கோபிச்செட்டியல் பாளையத்தில் ஒதுக்கி வச்சுட்டு அத்திக்கடவு அவினாஷ் திட்டத்துக்கு எம்ஜிஆர் படத்தையும் அம்மா படத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அங்கே போய் விழா எடுத்தது யார்? இதெல்லாம் நியாயமா? இப்படிலாம் மாறி மாறி இவங்க பேசுவாங்க. அவர் அருமையான கேள்வி கேட்டார். புகழேந்தி தனி அணியா உருவாகுமா? அதுக்கு வாங்க நேரம். தனி அணி இல்லை சார், தப்பா சொல்றாங்க. இவர் பொதுச் செயலாளர்னு இன்னும் இந்த சிவில் நீதி மன்றத்தில் இருக்க வழக்கு as per the சுப்ரீம் கோர்ட், அது கோர்ட்ல அது போயிட்டு தான் இருக்கும். ஒத்துக்கல, அது கோர்ட்ல போயிட்டு தான் இருக்கும். அத விடுங்க. எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்கல. இவரே சொல்லிக்கிறார் சார், பொதுச் செயலாளர் நான் தானே, இவரே முதலமைச்சர் சொல்லிக்கிறார். யார் சொல்றாங்க? திருவேங்கடம் பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா, ஏன் கலைஞர், இப்படி எல்லாமே திராவிட இயக்க கொள்கைகளை நாங்கள் சொல்லிட்டு இருந்தா இவங்க போய் RSS துணையா நிற்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அவருடைய அரசியல் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா இப்போ யார்கிட்டையும் அவருடைய தகராறே இல்லை சார். எடப்பாடி பழனிசாமி நான் மனதார பாராட்டுறேன். அவருக்கு ஒரே எதிரி தகராறு பிடிச்ச பார்ட்டி ஆம்புலன்ஸ் தான் சார். ஆம்புலன்ஸ் தான் பழனிசாமி. இல்ல எதிரி இல்ல. இந்த கதையெல்லாம் பேசிட்டோம். மக்கள் இந்த 4 பேரோட பிளான் என்ன, அதுக்கு மட்டும் சொல்லுங்க எனக்கு பதில். சார் நாங்க 4 பேர் எல்லாமே பிரிந்திருக்கின்ற அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடையது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் இப்பொழுது வந்திருக்கின்ற அண்ணன் செங்கோட்டையானும் வழிகாட்டுவார். நாங்கள் தான் சொல்லுவோம், நாங்கள் தான் முதல்ல இருந்து ஆரம்பிப்பீங்க. எல்லாமே நாங்கள் தான் அவங்க ஏத்துக்கணுமே. இல்ல மக்கள் ஏத்துக்கணும், மக்கள் ஒத்துக்கணும். பழனிசாமி சரியான ஆளா இல்ல அம்மாவுக்கு 11 தனி அணி. ஓகே, தனி அணி. அண்ணா திமுகவினுடைய உரிமையாளர்கள் நாங்கள். அண்ணா திமுகவில் பட்டா இல்லாமல் ஒன்று சேர்க்கிறதா இப்ப அடுத்து ஒரு பிளான். முதல்ல இருந்து பிளான், அந்த பிளான் இல்லையா புகழேந்தி சார்? முதல்ல இருந்து எல்லாம் இல்ல சார். நாங்க யாரு சார் தெரியாதவங்களா எல்லாரும் உங்கள்ட்ட இருந்து எல்லாத்துக்கும் வரல நானு மோசடியா. சரி, தெளிவா சொல்லிடுறேன். இதை கேளுங்க. நடைபெற போவது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 திராவிட கட்சிகள் தான், திமுக, அதிமுக. திமுகவுக்கு சிம்ம சொப்பனம் அதிமுக, அதிமுகவுக்கு சிம்ம சொப்பனம் திமுக. அதே மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த ஆளுமை என்ன செய்யுதுன்னா, திமுக ஒரு பக்கம் தன்னுடைய சாதனை, அதாவது மக்களுக்கான வேதனைகளை 130 தொகுதியில ஒரு நாளைக்கு 3.5 மணி நேரம் 3 தொகுதியில மூச்சு விடாம 70 வயசுல அந்த மனிதன் பேசுகிறார். அதனால கூட்டணி கூட்டணி வந்து பெரிய விஷயம் கிடையாது. சசிகலா பின்னாடி சசிகலா தான் இதனோட பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பாஜகன்னு சொல்லல. இல்ல. ஓகே, நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.